ஹலோ, வெல்கம் டு கிரியேட் வித் கேபி. இன்னைக்கு நான் சூப்பரான ஆர்ட் பீஸோட தான் வந்திருக்கேன். இந்த இமேஜை நான் ரீசெண்டாக ஆன்லைன் நெட்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன இதை பண்ணணுமா? சரி, இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த ஆன்டிக் ஹேண்ட் மிரரை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ண நினச்சிட்டு இருந்தேன். இதை தான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தது. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக. ஸோ லெட்ஸ் ஜம்ப் பண்ணுறது வீடியோ. என்கிட்ட எப்பயுமே இருக்க பேசிக்காக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணி நான் இந்த ஆர்ட்டை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே கார்ட்போர்ட் இருக்கும், கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த காஸ்மெட்டிக்ஸ் மிரர் என்கிட்ட இருந்தது. அது வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதை நான் மிரராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். குட்டி மிரர் தான். அந்த மிரர் நடுவில் சென்டராக வச்சு ஹேண்ட் மிரர் ஷேப்பை நான் கொண்டு வந்துட்டேன். அவங்கக்கிட்ட ஏதாவது ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகும், ரெண்டு சைடும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு பக்கமான ஹேண்ட் மிரர் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த பேசிக் ஷேப்பை வரைஞ்சிட்டு சைட்ஸ்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் ஹேண்டலுக்கு நான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணுன்றதுக்காக சின்னதாக ஒரு பெண்டை கொடுத்துருப்பேன். அந்த பெண்டுக்கு தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணனே பக்கமான அவுட்லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த அவுட்லைன் தான் இதோட பேஸு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு குட்டி நைஃப் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபுல்லாக இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடணும். இதோட கார்ட்போர்டோட வெத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் அப்ளை பண்ணி தான் இதை கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதுக்கப்புறமா இந்த சூப்பரான ஹேண்ட் மிரரோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பேஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஷார்ப்பாக டிஃபைன்டாக இருக்குது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஃபெவிகால் இருக்கும், பேசிக்காக நம்மக்கிட்ட ஃபெவிகால் இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் மிரரை ஸ்டிக் பண்ணிட்டா போதும். நல்லா அது ஸ்டிக் ஆகிடும், அது விழாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த ஃபெவிக்ரில் மோல்டட் கிளே இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சிங்கிளாக மாற்றி அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளேவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம க்ளூவை கார்ட்போர்ட் மேலே போட்டு அதுக்கப்புறம் கிளேவை நம்ம இந்த டூல்ஸை நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்க்காக அதை வச்சுருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 34 rupees தான் இருக்கும். ஸோ ரொம்ப சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி 2 ரவுண்ட் போட்டுக்கலாம். பேசிக்கான ஒரு ஷேப்பை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதில் டீட்டெயிலிங் ஆட் பண்ணும். டீட்டெயிலிங் ஆட் பண்ணுறதுனால தான் எந்த ஒரு ஆர்ட் பீஸுமே அதுக்கான லுக்கும் வேறு லெவல்லேருந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த குட்டி குட்டியாக டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரஷஸையோ இல்லைனா ஹேர் பின்ஸ் அப்புறம் டிக்டாக் கிளிப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம டீட்டெயிலிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் இருந்தால் இதை பண்ண முடியுன்ற ஆப்ஷன் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணிட்டு அதை நடுவில் நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங்குள்ளேயும் ஒரு டீட்டெயிலிங் ஆட் பண்ணோன்னா அதோட லுக் நிஜமாகவே செம்மையாக இருக்கும். அப்புறமா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கா மாதிரி அப்புறம் லீவ்ஸ் இருக்கா மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். நான் மொத்தமாகவே ஒரு 1.5 ஃபெவிக்ரில் பேக்கெட் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பேக்கெட் அரௌண்ட் 25 rupees தான் இருக்கும். ஸோ இப்போ சைடில் இந்த மாதிரி கார்விங்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று அப்சைட் டவுன் இருக்கு, ஒன்று அப்வர்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஒன்று டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இந்த கார்விங்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் சீரியஸ்லி இந்த ஹேண்டலோட லுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா அந்த கீழே அந்த ஹேண்டலுக்கான எல்லா டீட்டெயிலிங்ஸுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு அவுட்புட் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவே நல்லா இருக்கு. இதை அட்லீஸ்ட் ஒரு 1 day நைட் ஆச்சு நம்ம ட்ரை பண்ண விட்டுறணும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மிரரை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்ச ஏரியா ஃபுல்லாகவே அந்த பிளாக் கலர் பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதான் அதோட அவுட்புட். இதுவே சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு? சீரியஸாக இதில் ஒரு ஸ்டெப்பையுமே நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது பண்ணுறதுக்கு. நீங்களும் இதை ஹேண்ட்ஸ் ஆன் மறக்காமல் பண்ணி பாருங்கள்.
இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது நம்ம ட்ரை பண்ண விட்டுருணும். இது ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கோல்டன் பெயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது மெட்டாலிக் கலர்ஸ் தான். மெட்டாலிக் கலர்ஸை வந்து லிக்விடாக தான் கொடுத்துருப்பாங்க கோல்டன் பெயிண்ட். எனக்கு அது வேண்டாம், எனக்கு பவுடராக தனியாக வைப்பாங்க கோல்டன் பெயிண்ட். அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பவுடரியாக இருக்கும். நம்ம கையில் வந்து லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் டேப் பண்ணோன்னா போதும். எம்போஸ்டாக இருக்க ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து அந்த கோல்டன் பெயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கீழே வந்து பிளாக் கலர் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இந்த கோல்டன் லுக் வந்து தனியாக சூப்பராக கிடச்சிடும். இந்த வுட்டில் செஞ்ச அந்த மெட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you on next video. Bye.